Hope you all good. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு குட்டி ஆப்ரேஷனுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இப்போது இன்றைக்கி வந்து செகண்ட் டே. ஆக்சுவலி நேற்று வீடியோ வந்து கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் அட்மிட் ஆகிருக்கோம். அம்மாவுக்கு என்ன ஆப்ரேஷன் அப்படின்றத நெக்ஸ்ட் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நாங்கள் இருக்கிறது. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக என்ன ப்ராப்ளம்ன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தப்போ டெஸ்ட் பண்ணப்போ வந்து யூட்ரஸில் வந்து கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இது வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து 2-3 இயர்ஸாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மணி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். பிகாஸ் எப்படி 50 to 70 ஆகும் அப்படின்னாங்க. இப்போ மொத்தமாக எல்லாம் சேர்த்து 1 year வந்துருச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டோம். ஸோ அதனால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதேமாதிரி அந்த ப்ராப்ளம் கரெக்டாக வந்துச்சு. ஹெவி ஃப்ளோ வந்துச்சு. ஸோ அப்படியே நேரில் ஒரு ஹாஸ்பிட்டலை பார்த்து அங்கே இப்போது வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து இப்போ வந்து பிளட் லெவல் செக் பண்ணி பார்த்ததில் எங்கள் அம்மாவுக்கு வந்து 6.1 யூனிட்டா 6 யூனிட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 3 இல்லைனா 4 யூனிட் வந்து ஏற்றிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நேற்று ஒரு யூனிட் ஏற்றுனாங்க. இன்றைக்கி வந்து 2 ஏற்றுவோன்னு இருக்காங்க. ஸோ பிளட் லெவல் செக் பண்ணிட்டு 9 வந்துருச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் நானே எங்கள் அம்மாவும் மட்டும்தான். அம்மாச்சி வந்தாங்க போயிட்டாங்க திருப்பி. ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும் அப்படியே தனியாக ஜாலியாக எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு இன்னும் எங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லலை. இனிமேல் தான் ப்ளட்டும் ஏற்றுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பேஷண்ட் என்ன பண்ணுறீங்க? எங்கள் அம்மா ஆப்பிள் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிடு நான் தான் சாப்பிட மாட்டேன். நான் தான் இப்போ எடுத்து கொடுத்து ஒழுங்காக சாப்பிடு. ஏன்னா சுத்தமாக ரத்தமே இல்லை, உடம்பெல்லாம் வெளுத்து போய் கிடக்குது. டாக்டர் சத்தம் போடுறாங்கன்னு வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு இருக்கேன். காலைல சாப்பாடு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஒரு மினி இட்லின்னு மினி டிஃபன் சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டேன். கொடூரமாக இருக்குது. அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மினி டிஃபன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது பாருங்கள். குட்டியாக ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு இட்லி, 2 சப்பாத்தி, குருமா, ஒரு மினி காஃபி ஒன்று வரும்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் ஆர்டர் போட்டேன். பட் ஆனால் அது வரவே இல்லை. ஸோ எனக்கு வருத்தம்ப்பா. ஆனால் எங்கள் அம்மா ஜாலியாக இருக்காங்க பொம்மை படம் பார்த்துட்டு. தென் அப்பப்போ வந்து நர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு போவாங்க. அந்த ஒன்று சொல்லுவாங்கள்ல பிபி, அந்த ப்ரெஷர் அந்த இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போனாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு 2nd யூனிட் பிளட் வந்து ஏற்றுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பிளட் ஏற்றிட்டாங்க. அண்ட் இது வந்து 2nd யூனிட் பிளட்டு. எங்கள் அம்மாவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 யூனிட் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து 2nd பேக்கெட் ஏற்றிட்டுருக்காங்க. பிளட்டு பேக்கெட் 2nd யூனிட் ஏற்றுறாங்க. நேற்று ஒன்று ஏற்றுனாங்க, அப்புறம் இன்றைக்கி ஒன்று ஏற்றிருக்கிறாங்க. அப்புறம் நாளான்னைக்கு என்னென்னு பார்த்துட்டு ஆப்ரேஷன் மண்டே பண்ணலாமா இல்லை சண்டே பண்ணலாமான்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு தேர்ட் டே இன் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி 3வது நாள் தானம்மா? இன்றைக்கி வந்து 3வது நாள் ஹாஸ்பிட்டலில். ஆப்ரேஷன் வந்து எப்போன்னா பிளட் வந்து இன்றைக்கி ஏற்றிட்டு நாளைக்கு வந்து சண்டே. ஸோ நாளைக்கு வேணால் மண்டே நம்ம மார்னிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வரலாம். ஏன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் வீட்டுக்கு போயிட்டு, அதுவும் நீயாலாம் இருக்காங்களா, ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன். இப்போ தான் ஆர்டர் போட்டோம், சாப்பாடு வந்துச்சு. ஸோ சாப்பிட போகிறோம். இங்கே பாரு, நான்ட்டி மார்னிங்கே அப்படியே ஏஞ்சி மேக்கப் போட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பிட்றதுக்காக இட்லி ஆர்டர் போட்டோம். ஸோ இட்லி வந்திருக்கு. சாப்பிட்டதும் நான் அப்படியே கிளம்பிடுவேன். எங்கள் அம்மா விட்டுட்டு அப்புறமா எங்கள் அம்மாச்சி கூட வருவோம். லன்ச் எடுத்துகிட்டு வருவேன் வீட்டுக்கு போயிட்டு. எங்கள் அம்மாச்சி செஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வரலான்னு. இடம் கொஞ்சம் பிச்சைக்காய் மாதிரி இருக்கே, சரியாக தூக்கமே இல்லை. ஒரு மாதிரி பிளேஸ் மாறினால தூக்கம் இல்லை, தலைவலி வேறு. என்னன்னு எனக்கே தெரியலை, ரொம்ப வலிக்கு இந்த சைடெல்லாம். தென் நான் போயிட்டு ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டேன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அம்மாவை பார்க்குறதுக்காக. ஸோ சித்தியும் அம்மாச்சியும் அப்புறம் என் ஃப்ரெண்டு பரமா தெரியும் இல்லையா, ஸோ வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அந்த டைம்லேயே வந்து அம்மாவுக்கு ப்ளட்டும் ஏறிட்டு இருந்துச்சு.
என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வீடியோ இருக்கிறத பார்த்து. ஸோ அவனே அப்படியே கொஞ்ச நேரம் பேச சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தோம். அவன் டீச்சர் நம்ம வந்த வேலையை பார்க்குறான். ஐசோயு ஐசோயி ஐசுவாடு ஐசூயு மச்சி ஐசூயு சூ அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஐசுயி வெற்றிகரமாக 4th டே நம்ம 4th டே ஹாஸ்பிட்டலில் சீக்கிரமாகவே எங்கள் அம்மா காஃபி குடின்னு வச்சுட்டு வச்சாங்க. இப்போ உனக்கு கைவலி எப்படி இருக்கு? இன்னைக்கு பிளட்டு ஏற்றுனா ஏற்றுவாங்கணுமா? இல்லைன்னா அவ்வளோதான், டேரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் ஆப்ரேஷன், இல்லை நாளைக்கு காலையில். ஃபிஃப்த் டே இன் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி தான் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் ஆப்ரேஷன். 4 to 5 இருக்குமாம்மா, 4 to 5க்கு. அதனால் மார்னிங்கே வந்து 8:30க்குள்ளே எங்கள் அம்மா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட சொன்னாங்க. அவங்க வந்து இப்போ தான் 8:40 ஆக போகுது. இப்போ ஒரு ஆப்பிளும் ஒரு பனானாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சத்தம் முடிச்சு போகிறாங்க. உங்களுக்கு சீக்கிரமாக தானே சாப்பிட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா வாமிட் ஏதாச்சும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறீங்களா பேஷண்ட் இப்போ தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஆப்ரேஷன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்னாலும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி சைன் வாங்குவாங்களே, என்ன நடந்தாலும் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இங்கேயும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ். ஸோ அதிலெல்லாம் வந்து சைன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வாங்கினாங்க, என்கிட்டயே வாங்கினாங்க. அண்ட் அகெயின் ஏதோ இன்றைக்கி பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்கு வந்து எதுவும் அலர்ஜிக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாங்க. தென் மது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களும் வந்து பார்த்தாங்க. அம்மாவுக்கு முடியல அப்படின்னதும் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னதும் கரெக்டாக அப்போ தான் அவள் மதுரைக்கும் வந்திருந்தா. ஸோ அப்படியே வந்து பார்க்குறதுக்காக வந்தா. தென் அம்மாச்சிக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தா. யாரெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது, எனக்கும் இந்த பழக்கம் இருக்குது. மோரை வந்து பார்த்தாலே எடுத்து வாயில் ஊற்றணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் ஒன்று தோணுமே. அதுக்கப்புறம் தான் சாப்பாடில் ஊற்றணும். அது மாதிரி ஃபஸ்ட்டு அவள் கொஞ்சம் குடித்தா, அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னா சாப்பாடே கிடையாது. இந்த டப்பா மட்டும்தான். அதனால அவங்களுக்கு கொடுங்க. நீங்க முடிச்சிட்டு வாங்க, இந்த இதெல்லாம் கழட்டிட்டு விருந்தே சாப்பிடுவோம். அடுத்த காலம் தான் முட்டை பயப்படக்கூடாது, சரியா? அப்பவே அவங்களுக்கு அந்த ரெடி ஆயிட்டாங்க. சரியா இருக்கணும். ஓகே, இப்படி பிள்ளையெல்லாம் கிடைச்சிருக்கும்போது இந்தாடி அது இப்படி பிள்ளையெல்லாம் இருக்கும்போது அவள் இன்னும் ஜாலியாக இருக்க மாட்டாடே. அப்போ பயங்கர ஜாலியாக இருக்கா. நம்ம இடத்துல போகிறோம். ஓகே, ஒரு வாரம் நானே கூப்பிடுங்க. ஒரு நாங்க வானான்னு சொன்னா விட வாப்புறீங்க. வாங்க ஃபோன் பண்ணுறேன். என்னம்மா செய் இடத்துல இருப்பப்பெல்லாம் நினைக்காத, சரியா? இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு. ஓகே, சரி, டாட்டா. பார்ப்போம். இப்படி அவனை பிடிக்கும். இப்படிதான் போட்டு வாங்கும். உடனே கிளடு போட்டு வாங்க. அவனை பிடிக்கும்.
அப்போ இது எத்தனை நாளைக்கு ஒட்டு சோறு நிலைக்கு நிற்குமா? ஒட்டு சோறு நிலைக்கு இருக்குமா? ஒட்டு சோறா? நம்ம சோறாக இருக்கணும். அது வளர்ந்துட்டே போகும். நீ ஒட்டு சோறு தானே, இது தானே கரெக்ட். ஒட்டு சோறுனா இப்போ பக்கத்தில் ஒட்டு செவர் இருக்கும்ல, அந்த செவர் நிற்காது, விழுந்துடும். இந்த செவர் வந்து நம்ம செவர். அப்படி ஐயோ ஒரு எமோஷனல் பேசுங்க. அது கவனம் பிடிச்சிருந்தா ஒரு எமோஷன் இருக்கும். சரி ஓகே டாட்டா. சரி பரவாயில்ல, ஒட்டு செவராக இருந்தாலும் எவ்வளோ நாள் ஒட்டுமோ ஒட்டிட்டு போட்டோம். ஒட்ட மாட்டேது இப்போ எந்த செவரும். இது ஒட்டு நான் இருக்கிறேன்ல. ஒரு செவர் ஒட்டுன்னு தாங்கி கட்டி துவங்க தாங்கி ஒரு பழமொழி சொல்றேன் முடியலைங்க. அதாவது இப்போ நம்ம இந்த பொண்ணு தான் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம என்ன நினைப்போம், அவளுக்காக என்னென்னமோ செய்வோம், கேவலமாக வீட்டில் செருப்படி வாங்கி என்னென்னமோ செய்வோம். ஆனால் அவள் வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு போயிடுவான். பொண்ணு வந்து எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஏதாவது சனியை வந்துடும் நம்ம லைஃப்பில். ஓகே அப்படின்ட்டு இது என்ன சும்மா இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒன்று சரி அப்பப்போ என்னென்னு பேசுவோம்னு நினைக்கும் போது அது வந்து நல்ல அப்படி வந்து மரிச்சாகி இப்படி பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிறோம். எனக்கு பல பிரேக்கப் ஃப்ரெண்ட்ஷிப் கண்ணு வச்சிடாதீங்க. டாட்டா. அழுவே. Mom, what's your mananilai right now? Okay, you're a finger pen, right? We can do it. மணி வந்து கரெக்டாக 5:10 போகுது. 5 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வரல எதுவும். பட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் அனஸ்தீஷியா கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்கள் ஐசியூக்கா ஆப்ரேஷன் வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அம்மா லைட்டாக ஒரு மாதிரி பயப்படுறாங்க லைட்டாக கொஞ்சம். தென் என்னால் போகிறதெல்லாம் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ண முடியல, நிறையா கிளிப்பிங்ஸ். நான் வந்துட்டு இது மாதிரி போகிறப்ப மட்டும் பார்த்தேன். அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னேன். என்ன தான் எனக்கு அவங்ககிட்ட காட்டிக்க முடியலனாலும் என்னால் யோசிக்காமல் இருக்கவே முடியல. அந்த ஒரு 1/2 hour or 1 hour நினைக்கிறேன், தெரியல எவ்வளோ நேரம் ஆச்சு, மறந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் 2 months ஆயிடுச்சு நான் எடுத்து முடிச்சு. ஸோ மறந்துடுச்சு. பட் ஸ்டில் அந்த மூமெண்ட் இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்குது. எப்படா வருவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நர்ஸ் வந்தாங்க, அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு போய் கேட்டேன். நல்லபடி ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. பட் ஸ்டில் அம்மா வந்து கான்ஷியஸ்க்கு வரலை, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. மிட் நைட்டில் தான் வரும்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் செத்துட்டேன். ஏன்னா அது வெயிட் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஸோ நான் மட்டும் தனியாக இருந்தப்போ அந்த ஃபீல் வந்து அவ்வளோதானா என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி யார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணிக்கவும் முடியல. நான் அந்த மொமெண்ட்டை வந்து இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ரொம்பவே பயந்தேன். ஏன்னா அதான் அகைன் நான் சொல்லணுன்னா அப்பா இல்லாததுனால எனக்கு அவங்க மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு உலகமே அவங்க மட்டும்தான். ஸோ ரொம்ப உடஞ்சிட்டேன். அவங்க கையை பிடிச்சிட்டு அழுகிறேம்மா ஏஞ்சிருமா. பட் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஒன்றும் இல்லைம்மா கான்ஷியஸ் வந்துடுவாங்க. பட் ஸ்டில் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே ரொம்ப டைம் எடுத்துச்சு. கான்ஷியஸில் தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாத அளவுக்கு. தென் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு உயிர் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். 6th டேவாமா? இன்னைக்கு வந்து நம்ம 6th டே ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஒரே நேற்றுலேருந்து ஒரே ஃபுல் ஸ்ட்ரகிள் தான். ஒரு வழியாக வந்து கான்ஷியஸ்க்கு மார்னிங் வந்துட்டாங்க. 3 மணிக்கு கரெக்டாக சொன்னாங்க டாக்டர். அதே மாதிரி 3 மணிக்கு அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. தூங்கவே இல்லை, அப்படியே தூக்கமாக சொக்குது. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போது ஓரளவுக்கு ஓகே. அவங்க கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட உடனே நான் அவங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி பார்க்குறீங்களா? எங்க சித்தி யூடியூபுக்கு மெதுவாகவே நடமா அஞ்சு திரும்பி நட, வீடியோ எடுக்கிறேன் நான். போதும் நைட்டு தான் தூங்காமல் ஒரு மாதிரி கருப்பாகி அப்படி ஆகிட்டேன். பார்க்குறது அளவுக்கு எதுவுமே நல்லா இல்லை. உங்களுக்கு ஒரு ஔவையார் பாட்டி காட்டுவா. ஔவையார் பாட்டி. ஸோ ஃபைனலி என்னுடைய மேட்டர்னிட்டி வியர் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அதை நான் போட்டால் அப்படியே ஒரு ஏலியன் மாதிரி இருந்துச்சு. சரி, எங்கள் அம்மாவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி அந்த பெயின் இருக்கிறப்போ சரி கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணுற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருந்தேன். பட் அவங்க ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்தாங்க, வந்து ஏதோ நர்ஸ்லாம் வந்தாங்க, வந்து நிறையா இது மாதிரி ஊசி போடுறது, ஏன்னா பெயின் கில்லர் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வந்து 2 நாள் ஆயிடுச்சாம்மா ஆப்ரேஷன் முடிஞ்சு, இன்றைக்கி 3ஆவது நாள். இப்போ வந்து பெயின் எப்படி இருக்குது? லைட்டாக இருக்குது. கையில் அந்த இது போடுறது மட்டும் வலிக்குது. அது மட்டும் வலிக்குது, மற்றபடி பெயின் லைட்டாக இருக்குது. ஆனால் ரெஸ்ட் ரூம் போகிறப்பெல்லாம் வலிக்குமா? உட்கார்றப்போ அந்த மாதிரி இதில் படுத்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கும்ண்ணே. மற்றபடி டயர்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்கு? சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் யூர் அப்டேட். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 6 days ஆயிடுச்சாமா. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், 7 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு எப்போ வெள்ளிக்கிழமை போகலான்னாங்களா? வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை போடுவாங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். பாவம் வீட்டில் ஜீவன் அதுங்களுக்காகவே போகணும். வந்து ஃபீலிங் பெட்டர். மூச்சு விட்றப்பல்ல அந்த சைடு ஓட்டல் இல்லையா அப்படி வருது. ஒரு மாடுக்கெலாம் இந்த இடத்துல புகை மாதிரி விடுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கு. நல்லா மூச்சு விடு. நாளைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நாள்? வீட்டுக்கு போகிற நாள். இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. உடனே ஜாலியாக இருக்குது. இன்னைக்கு எத்தனாவது நாள்? வியாழக்கிழமை வந்தோம், லாஸ்ட் வியாழக்கிழமை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, கரெக்டாக 10 days ஆச்சு. டாக்டர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர்நூன் போகலான்னு வந்து ஜாலியாக இருக்குது. வீட்டில் பாவம் மியா பாப்பா இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறோம். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் அம்மாச்சிக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மாச்சிக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இது படப்படன்னு வருது, தலையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. நாங்கள் டாக்டர் சரி வாங்க உங்களுக்கும் படுங்க அப்படின்னு போட்டு விட்டாரு. அவங்க அம்மாச்சிக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அம்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாலியில் கிட்டக்கிழமை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாலி ஜாலி. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தென் இவ்வளோ நாள் ட்ரிப்ஸ் போட்டது, அந்த ஊசி போட்டது, அதுக்கெலாம் வென்ஃப்ளான் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அம்மாட்ட வந்து இது என்னது அப்படின்னு சொல்லி இதையே மட்டும் ஏமா விட்டுருக்காங்கன்னு கேட்டேன். இப்போ வந்து அவங்க இதுலேருந்து இது பிச்சா வந்து பிளட்டு வந்துடும், அதனால் ஸோ கழட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் எனக்கு கிளம்ப போகிற டைம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அப்புறம் ஒரு பெட் ஷாப்புக்கு போயிட்டு எங்கள் மியாவுக்கு பூனைக்குட்டிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக தனியாகவே இருக்காங்க இல்லையா, ஸோ ஏதாச்சும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி, பாவம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் போய் அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹார்ட் சிச்சுவேஷன் இதெல்லாம். ஸோ நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அப்புறம் எங்கள் அம்மாவால் நடக்க முடியாது இல்லையா உடனே, அதனால் தம்பி வந்து ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு போனான். இதோட ஒரு மெயினான வீடியோ இப்போ பாருங்கள். ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அவங்க, பாவம் பிள்ளைங்க. ஏன் வயிறு ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது, பாதியிலே வந்துட்டு நான் என்னென்னு கூட இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். அண்ட் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காகவும் தான். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, என்ன பிரச்சனைமா நீயே சொல்லு. ஏய் ஷூ, கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு. ட்ரீட்மெண்ட்டு நம்ம கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 2-3 வருஷமா 3-4 வருஷமாவே பார்த்துட்ருக்கோம்.
அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு எப்படின்னா பீரியட்ஸ் அப்போ வந்து ஹெவி ப்ளீடிங் வருது. இப்போது நம்மளுக்குலாம் எவ்வளோ ஒரு நார்மலாக ஒரு 5 days 3 days to 5 days தானே இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு 15 days 20 days அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அது வந்து நம்ம அந்த பீரியட்ஸ் பிளட் கிடையாது, நம்மளோட பிளட்டும் வந்து சேர்ந்து போக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ தான் வந்து கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, நீர் கட்டி தானே சதையா வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க, சதை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க ஒரு டைம். ஸோ அப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம்ல, அப்போ அதை மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்து, அப்போ நார்மல் சதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணப்போ அப்புறம் அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்பவும் இப்படியே தான் இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு விசாரிச்சிட்டோம், மொத்தமாக கர்ப்பப்பையவே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விசாரிச்சு பார்த்தப்போ ஆப்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 70-80 மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலைமையில நம்மளால வந்து இப்போ நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கோம் அப்படின்னா அமௌண்ட்டை வச்சு இப்போ நாங்கள் இன்னைக்கு ஏர்ன் பண்ணுறோம், இப்போ எனக்கு வருது அப்படின்னா அதை வச்சு எங்களுக்கு மந்த்லி அப்படி ஓட்டுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்ததும் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், இதுவே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் எங்களுக்கு. ஸோ அவ்வளோ பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டேபிள் கிடையாது. ஸோ ஏதாச்சும் வந்துச்சுன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கு, இந்த வாடகை கொடுக்கறதுக்கு, சமையலுக்கு வாங்குறதுக்கு இப்படியே தான் வந்து டைம் கரெக்டாக அமௌண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து கரெக்டாக எங்கள் அம்மா வந்து ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதை நான் வந்து ஓகே ஸ்டாப் பண்ணிடலாமா, போதும், ஓகே ஓரளவுக்கு காசு இருக்குது, அதுக்கும் மீறினா பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ வாங்கிக்கலாம் யார்ட்டனாலும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தான் பண்ணிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நம்ம கரெக்டாக இப்போ லாஸ்ட்டு தேர்ஸ்டேவா, லாஸ்ட்டு வியாழக்கிழமை போனோம். போயிட்டு திங்கக்கிழமையிலேருந்து போனோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மதுரையில் தான் இருக்குது. ஸோ போனால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொன்னதுமே பரவாயில்ல, அவங்களும் வந்து ஓகேப்பா நெக்ஸ்ட் அவங்க டக்குன்னு குயிக்காக ஸ்டெப்ஸ் எடுத்தனால தான் நாங்களும் இப்போ போனோம். இல்லைன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்கன்னா நாங்களும் டேப்லெட்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னும் சஃபர் ஆகிட்டு தான் இருந்திருப்பாங்க. பீரியட்ஸ் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு, ஸ்டாப் ஆகவே இல்லைன்னா அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சு. டேப்லெட்ஸ் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாம. ஸோ நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக பார்த்து ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்ககிட்ட கேளுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாமா, அதனால் அண்ட் இது மாதிரி நிறைய பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா பார்த்தேன். ஓகே இது இருக்கிறனால நம்ம பிளட்டு தான் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது அவங்களுக்கா நிற்கிற வரைக்கும்னா அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம அதை எதுவும் பண்ண போகிறது இல்லை. பட் நிறைய பிரச்சனை. அதனால ஓகே ஃபைனலாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி, என்னைக்குமா திங்கக்கிழமை ரிமூவ் பண்ணாங்களா, திங்கக்கிழமை ஆப்ரேஷன் லாஸ்ட் மண்டே. ஸோ மண்டே ஈவினிங் வந்து ஆப்ரேஷன். அந்த கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்சு ஃபைனலி கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறையா பெயின். அந்த ட்ரிப்ஸ் போடுறப்போ தான் பெயின்லாம் ரொம்ப இருக்கும், அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் பல தடைகளையும் தாண்டி இப்போ வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக முன்னெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் இல்லை பப்பாளி பைனாப்பிள் அதெல்லாம் சாப்பிடணும் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்காக எங்கள் அம்மா வந்து எதையுமே சாப்பிடாம ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பீரியட்ஸ் நிறைய ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அது மாதிரி ஓகே அது வந்து நம்மளுடைய ஒரு பார்ட்டு தான். பட் நம்ம நல்லா இருக்கிறப்போ நம்ம எதுவும் பண்ணலையே, அதனால் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஃபைனலி நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ஜாலியாக இல்லைனாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோமோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க. அண்ட் நிறையா ரத்தம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு, ரத்தம் இல்லாதனால ரத்தம் ஏற்றி 4th 5th டே தான் பண்ணோம். நாங்கள் ஒரு 4 பாட்டில் ரத்தம் ஏற்றிருப்போம். ஸோ அரௌண்ட் 1 மேலேயே வந்துருச்சு இது ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து. பட் ஃபைனலி இப்போ நான் எல்லாமே முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் 15th டே வந்து இதை இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்காங்க. ஸோ 15th டே வந்து அந்த இதை பிரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அந்த இந்த அப்பப்போ லைட்டாக உட்காந்தாங்கன்னா ஏஞ்சாங்கன்னா அந்த மாதிரி மட்டும் பெயின் இருக்கும். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து நல்லா மோட்டிவேட்டிங்காக பேசினாங்க. எதுனாலும் ஏஞ்சி மெதுவாக நடங்க. பட் எங்களுக்கு என்ன பயம்னா தான் இவ இருக்காளே இந்த குட்டிச்சாத்தா வந்து ஏறி ஓடிடுவா எங்கள் அம்மா வயிற்றுல. இவ்வளோ நாள் அது ஒன்றும் தெரியல, இத்தினோண்டா தான் இருக்குது. பட் இப்போ வந்து நம்மளுக்கு தானே பிரச்சனை. அந்த இருங்க
விடவே விடாது. 10 நாள் பாவம் வீட்லயே கிடந்துச்சு. பேயாட்டம், பைத்தியம் பிடிச்ச பாப்பாவாட்டம் வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருந்துச்சுல்ல. அம்மாவை பார்த்தது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து இதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இவ்வளோ நாள் என்னமா உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் அனுபவிச்சு நடக்குமா என்ன ஆகுமோ ஏதான் இங்க இருக்க மாட்டேன்ற அளவுக்குலாம் நினைச்சிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி வலி வேதனை கஷ்டம் அழுக தாண்டி முடிஞ்சு நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஆமா ஃபைனலி எல்லாம் இருக்கு. கொஞ்ச நாள்ல சரியாயிடும்ன்றாங்க. இருக்கும்ல வலி சரியாயிடும். ஒரு 3 மாசம் 6 மாசம் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரா கியூர் ஆயிடும் அப்படின்னு இருக்காங்க. பட் நாங்க இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம், யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பண்ணிருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயமே யோசிச்சு பாருங்க, பிளான் பண்ணோம்னா நடக்கவே நடக்காது. பிளான் பண்ணாம சடனா வா போலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா நடந்துடும். அதே மாதிரி தான் நாங்க வந்து பிளான் பண்ணவே இல்லை. பிளான் பண்ணதெல்லாம் வேற டைம், பட் அப்போலாம் எதுவுமே நடக்கல. இந்த டைம் நாங்க பிளான் பண்ணவே இல்லை, சும்மா போனோம் கேஷுவலா. பட் பண்ணினோட முடிவோட தான் இருந்தேன் நான். பண்ணிட்டே முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுவே போதும். இதுக்கப்புறம் ஐயப்பா இது ஒரு பெரிய, ஏன்னா இது வேற ஏதாச்சும்னா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போகலாம். இது வந்து நம்ம பிளட் நம்ம அது அதாகுதுன்றப்போ எவ்வளவு நம்ம தள்ளி போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ரிஸ்க் நம்மளுக்கு தான். ஸோ அதனால அவங்க நல்லதுக்காகவும் பிளஸ் எனக்கும் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ என்னோட நல்லதுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நிறையா இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறமும் ஃபெமி மம்மி வில் பி பேக் சூன். அவங்க என்ட்ரி பேக் வேற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. ஸோ பார்த்துட்டு இது மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாலும் எதுனாலும் வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் எப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், தாராளமாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் நல்லா எல்லாரையும் பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸை அவங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு அவங்க தான் இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, என்ன கேட்டாலும் செய்யுங்க, பண்ணி கொடுங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் என்ன சஜஷன்னாலும் என்ன ஒரு அட்வைஸ்னாலும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எதுவும் நீ சொல்லணுமா? சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.